அனைவருக்கும் வணக்கம். இயற்கை விவசாயி முத்துராமன். நாளொரு செய்தியில நம்ம இயற்கை பூச்சிக்கொல்லியா, இந்த மாரி பூச்சி விரட்டி எப்படி பயன்படுத்துறோங்கிறத சொல்றேங்க. இந்த பயிர் இவ்வளவு பசுமையா இருக்குதுனாக்கா, நாம வந்து ஒரு பூச்சி நோய் இல்லாம பார்த்துக்கிறோம். இந்த பூச்சி நோய் வந்து செயற்கை பூச்சிக்கொல்லி அடிக்காம, இயற்கை பூச்சிக்கொல்லி எப்படி அடிக்கிறதுங்கிறத நான் சொல்றேங்க. நான் வந்து என்னுடைய வயல்ல வந்து இயற்கை பூச்சிக்கொல்லி தான் பயன்படுத்துறேன். அந்த வகையில நான் வந்து பூச்சி விரட்டி பயன்படுத்துறேங்க. பூச்சி விரட்டிங்கிறது நான் ஒரு 10 இலைய பயன்படுத்துறேன். அதாவது புங்கன் இலை, வேம்பு இலை, சீத்தா இலை, பொருசை இலை, எருக்கன் இலை, பாலை இலை, அந்த மாதிரி கசப்பு தன்மையுடைய இலைகளையும், பால்வடியும் தன்மையுடைய இலைகளையும், அதாவது ஆடாதோட ஊமத்தம்பூவு, இந்த மாதிரி ஒரு 10 இலைகளை எடுத்து ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கிலோ எடுத்துக்கிறேங்க. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கிலோ எடுத்து 10 வகையான இலைகளையும் நாம் 10 கிலோ சேர்த்து ஒன்றா இடித்து அதை கொண்டு போய் வந்து ஒரு 20 லிட்டர் கார்பாயில் போட்டு அதை வந்து ஒரு 10 லிட்டர் கோமியத்தை விட்டு நான் ஊற வைக்கிறேங்க. இதில் வந்து நான் எதையுமே வந்து தண்ணி பயன்படுத்துறதில்ல. எந்த இயற்கை பூச்சிக்கொல்லி பயன்படுத்தினாலும் நான் வந்து கோமியத்தை தான் பயன்படுத்துகிறேன், தண்ணி பயன்படுத்துறதில்ல. ஏன்னா கோமியம் அந்த அளவுக்கு இயற்கை பூச்சிக்கொல்லி ஆயிடுச்சு. இந்த இந்த பூச்சி நான் மேற்கூறிய 10 இலை கரைசலோட நான் ஒரு 10 லிட்டர் கோமியத்தை ஊற்றி கரெக்டாக நான் வந்து ஒரு 20 நாளைக்கு அந்த கோமியத்தில் வந்து இந்த தலையை ஊற வைக்கிறேங்க. இது வந்து ஒரு 20 நாளைக்கு நல்லா ஊறி புளிச்சு அருவருப்பான வாசமாகவும் நல்லா உள்ளே வந்து நஞ்சு போயிடுதுங்க. நான் வந்து 2 நாளைக்கு ஒரு தரம் அதை எடுத்து நல்லா இலையை வந்து இப்போ தண்ணி கோமியத்தில் நினச்சி விட்டு எல்லாம் கிளறி விட்டு நல்லா சுற்றி விட்டு அது நல்லா வந்து முழுமையாக கோமியத்தில் நடையிற மாதிரி பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி 2 நாளைக்கு ஒரு தரம் நான் பண்ணிகிட்ருக்கிறேங்க. இந்த மாதிரி ஒரு 20 நாளைக்கு விட்டுட்டோமாக அதில் வந்து நல்லா புளிச்சு நஞ்சு ஆகி பூஞ்சால நோய்க்கு கட்டுப்படுத்துகிற அளவுக்கு நல்லா வந்து விஷத்தன்மையாகவும் கசப்புத்தன்மை ஆகி போயிடுது. ஆனால் 20 நாள் கழித்து அந்த விதமான ஒரு பூச்சி விரட்டியை தயார் பண்ண பூச்சி விரட்டியை நான் ஒரு 20 நாள் கழிச்சிட்டு அதை லேசாக அதில் வந்து வடித்து எடுத்துட்டு அந்த தண்ணியை ஒரு பயிருக்கு வந்து சின்ன பயிராக இருந்தால் இளம்பயிர்களுக்கு வந்து ஒரு டேங்க் 500 மில்லியும், பெரிய பயிராக இருந்தால் ஒரு டேங்க் வந்து 1 லிட்டரும் ஊற்றி நான் தெளிக்கிறேங்க. இந்த மாதிரி தெளிக்கிறதுனால வந்து பூச்சி வந்து அதில் இருக்கிற கசப்பு தன்மையும் அருவருப்பான தன்மையும் இருக்கிறதுனால அந்த பூச்சியில் வந்து அன்றதில்ல, அது உக்காரதில்ல, சாத்தை உறிஞ்சதில்ல, அது ஓடி போயிடுதுங்க. அதுக்கு தான் இது பேரே வந்து பூச்சி விரட்டி. சரி, இந்த பூச்சி விரட்டியை பயன்படுத்துறதுனால என்னை பொறுத்தவரையிலும் எந்தெந்த பயிரை பூச்சியை கட்டுப்படுத்தினாக்கா இலைப்பேனு, அசுவனி, தத்துப்பூச்சி, வெள்ளை தத்துப்பூச்சி, கதிரி, குருத்தி, கதிர் நாவாய் பூச்சி, தண்டு புழுவு இத்தனையுமே கட்டுப்படுத்துதுங்க. இத்தனையும் வந்து இந்த வாசத்தினால வந்து செடியில் உட்காரதில்ல, ஓடுறதில்ல, இது மாதிரி ஓடிடுது. இதில் வந்து இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பஞ்சகாவியம், பூச்சி விரட்டி, 3G கரைசல், 5 இலை கரைசல், 10 இலை கரைசல், கனஜீவாமிர்தம், இந்த மாதிரி நான் மாற்றி கொடுக்குறேங்க. அடுத்தது என்ன பண்ணுறேங்க, மீனமிலம் தெளிக்கிறேன். இந்த மாதிரி பயிர்களுக்கு வந்து நான் மீனமிலம் தெளிக்கிறேங்க. மீனமிலம் தெளிக்கிறது எப்படி தெரியுங்களா? ஒரு 2 கிலோ மீன் எடுக்கிறேங்க, 2 கிலோ நாட்டு சர்க்கரை, அது இல்லாத கூட பேரிச்சம்பழம் ஒரு 200 கிராமு, அழுகன பழம் நல்லா பழுத்த அப்போ கனிஞ்ச வாழைப்பழம் ஒரு டஜன், இதெல்லாம் போட்டு நான் வந்து ஒரு 20 நாளைக்கு அதை வந்து ஊற வச்சு ஏறதான் 1 மாதம் வரைக்கும் நான் விட்டுறேங்க. 1 மாதம் வச்சு காய்ச்சி பார்த்தீங்களாக்கா அது எல்லாம் நல்லா கலந்து பாகு மாதிரி வெள்ளை பாகு மாதிரி ஆயிடுது. 1 மாதம் ஆயிட்டீங்களாக்கா மீன் அமிலம் தயாராகிடுது. அந்த மீன் அமிலத்தை 1 மாதம் கழித்து நம்ம வந்து எந்த பயிருக்காக இருந்தாலும் சரி எல்லா பயிருக்கும் பயன்படுத்துகிறோங்க. அதாவது இளம் வயசு பயிருக்கு வந்து ஒரு டேங்கு 10 மில்லி போடுறேன், வளர்ந்த பயிருக்கு ஒரு டேங்கு 30 மில்லி போடுறேங்க. மீன் அமிலத்தை பொறுத்தவரைங்க ரொம்ப வந்து நம்ம உஷாராக தெளிக்கணும். அதாவது இளம் பயிருக்கு வந்து டேங்க் 10 மில்லி போடுறேன், வளர்ந்த பயிருக்கு டேங்கு 30 மில்லி போடுறேங்க. இதை வந்து இந்த மீன் அமிலத்தை வந்து 30 மில்லிக்கு மேலே நம்ம அதிகமாக சேர்த்தனமாக்கா பயிருக்கு கருக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதில் வந்து அமிலத்தன்மை அதிகம். அதனால் மீன் அமிலத்தை பொறுத்தவரை கையாளும் போது ரொம்ப சரியான அளவில் சரியான பயிருக்கு சரியான அளவில் கொடுக்கணுங்க. இது வந்து நீங்கள் எல்லா பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். இது வந்து ராகி, பருத்தி, நெல், கரும்பு, அவரை, துவரை, தட்டைப்பயிறு, தக்காளி, கத்தரி, மிளகாய், இந்த மாதிரி வெண்டை, இந்த மாதிரி தானிய பயிர், பயிர்வகை பயிர், சிறுதானிய பயிர்கள், வியாபார பயிர்கள், மரப்பயிர்கள், பூஞ்செடிகள் அனைத்துக்குமே பயன்படுத்தலாங்க. ஆனால் அந்த அளவுகள் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கணுங்க. இளஞ்செடியாக இருந்தால் ஒரு டேங்க் 10 மில்லியும்,
பெரிய பயிர்களாக இருந்தால், வளர்ந்த பயிர்களாக இருந்தால் டேங்க் 30 மில்லியும் போட்டுக்கணும். மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க, மீனமிலத்தை பொறுத்தவரை அதிகமாக போடக்கூடாதுங்க. அதிகமாக போட்டு தெளிச்சோமாக்க பயிர் கருகி போயிடும். அது நம்ம கரெக்டாக இருக்கணும். இதனாலையும் இதில் பூச்சிக்கு பூச்சி அண்டாதுங்க. பூச்சி கட்டுப்படுத்தும். இதனால் பயிர் வளர்ச்சி, மகசூல், மணி பிடிக்கும் திறன், பூ பூக்கும் திறன், முதிர்ச்சி திறன் அதெல்லாமே நமக்கு கிடைக்குதுங்க. இதனால் நான் முழுக்க நான் ஒரு விவசாயி, இயற்கை விவசாயத்தை பண்ணுறேங்க. நான் ஆரம்பத்துலேருந்து என்னுடைய தோட்டத்தில் நான் எனக்கு இயற்கை விவசாயம் பிடிச்சிருக்குங்க. நான் எல்லாமே இயற்கை நோக்கி தான் போயிட்டுருக்கிறேன். இயற்கை பூச்சிக்கொல்லியோ இயற்கை உரத்தை வச்சு தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால் எனக்கு நல்லா பிடிச்சிருக்குதுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி விவசாயத்தில் நல்லா பண்ணணும்னாக்கா, இயற்கை விவசாயத்தில் பண்ணணும்னாக்கா, நீங்கள் என்னை மாதிரியே நீங்களும் இயற்கை விவசாயத்தை பண்ணலாங்க. இயற்கை விவசாயத்தை நேசிங்க. இயற்கை பூச்சிக்கொல்லி பயன்படுத்துங்க. இயற்கை உரத்தை பயன்படுத்துங்க. மேலும் நான் சொல்லக்கூடிய அனைத்து கருத்துக்களையுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாக்கா, நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இயற்கை விவசாயி முத்துராமன்.